சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன். வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. டிஎன்ஏ அதர்வா, நிமிஷா விஜயன், ரமேஷ் திலக் மற்றும் பலர் நடிச்சு கிப்ரான் அவர்களின் பின்னணி செயல பல இசையமைப்பாளர்களின் செயல நமது நெல்சன் வெங்கடேசன் அவர்களின் மற்றும் ஒரு படைப்பு இந்த டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டு வெவ்வேறு விதமான குணாதிசயம் கொண்ட ஹீரோயின். ஹீரோ ஒரு பிரேக்கப்ல இருந்து மீண்டு வர முயற்சித்துட்டு இருக்கிறப்போ அவரோட முன்னாள் காதலை தற்கொலை செஞ்சுக்கிட்ட ஒரு மன பாதிப்புல இருந்து குடிக்கு ரொம்ப அடிமையாகி ஒரு கட்டத்துக்கு மேல அவரை கொண்டு போய் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்துட்டு ஒரு தெளிவோட வர ஒரு ஹீரோயினுக்கு அவங்களோட சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ஒரு பைப்போலர் டிஸார்டர் இருக்கிற ஒரு நோய். அதோடவே அவங்க வளர்க்கப்படுறதுனால அவங்க எதையுமே நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்க்க முடியாத ஒரு குணாதிசயம் கொண்ட ஹீரோயின். அதனால அவங்க நிறைய பேசுகிறாங்க, அது நல்லதை கெட்டதான் யோசிக்காமல் பேசுகிறாங்க. அதனால அவங்களுக்கு திருமணம் தடைன்றது இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்படி வெவ்வேறு பரிணாமம் கொண்ட குணாதிசயம் கொண்ட இருவரும் திருமணம் ஆகிறாங்க. எப்படி இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, அது படத்தில் அந்த 2 குடும்பங்களின் சூழ்நிலை அவங்களை அப்படி செய்ய வைக்குது. திருமணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் நல்லாவே சந்தோஷமா இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக அன்பு கொண்டு காதல் கொண்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு நம்மளை யோசிக்க வச்சுட்டே இருக்கும். ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே ஒரு சீன்ல ஒரு வயதான ஒரு பெண்மணி ஒரு குழந்தைய திருட்டிட்டு போற ஒரு எப்படி திருடுறாங்க அப்படின்றதையும் காட்டியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு அளவு இவங்களுக்கும் கன்சீவ் ஆகுறாங்க, இந்த மாதிரி குழந்தை வரும். ஸோ அவங்க குழந்தை காணாம போகுது அப்படின்னு நினைச்சா அங்க ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு. குழந்தை ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது அது வெறும் பெத்த தாய்க்கு மட்டும்தான் அது தன்னோட குழந்தை இல்லை அப்படின்னு தெரியுது. மற்றவங்க எல்லாரும் இவங்க சொல்றது இவங்களோட இந்த நோயினால இவங்க மனம் பெற சொல்றாங்க. இது ஒன்றும் உண்மை இல்லை அப்படின்றதையும் தாண்டி தன் மனைவி சொன்ன வார்த்தை எடுத்துக்கிட்டு தன்னை குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தன்னோட குழந்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அதுக்கப்புறம் இந்த குழந்தைய எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு, இதுக்கு பின்னாடி உள்ள இந்த சதிகாரர்கள் யார் அப்படின்றது தான் இந்த டிஎன்ஏ பேசுது. இந்த படம் ட்ரெய்லர் பார்க்குறப்பவே இந்த படம் இந்த குழந்தை கடத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் இது போகுது அப்படின்னு தெரிஞ்சாலுமே இது குழந்தை கடத்தலை பத்தி மட்டும் இல்லை, அதை தாண்டி என்னெல்லாம் ஒரு குழந்தைக்காண்டி என்னெல்லாம் நடக்குது இங்கே இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில் என்ன நடக்குது அப்படின்றதையும் ரொம்பவே அழகாக காட்டிட்டாங்க. ஸோ அதுக்கு முதல்ல டைரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ எனக்கு இந்த படத்தில் என்னெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா, முதல்ல நிமிஷா. இந்த படத்தின் முதல் எனக்கு பிரமிக்க வைத்த ஒரு கதாபாத்திரம் நிமிஷா விஜயன் அவர்கள் ஆக்சுவலாக எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அது ரொம்ப உள்வாங்கிக்கிட்டு அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபைட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு பெண் பார்க்கும் படத்துல இருந்து தான் அந்த சீன் ஆரம்பிக்கும். அந்த ஆரம்பிக்கிற காட்சியில் அவங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக அவர்களோட குணம் எப்படி மாறுபடும் அப்படின்றதையும் அழகாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அதர்வாவோட நிச்சயிக்கப்பட்டு கல்யாணத்துக்கு முதலால் அந்த கல்யாணம் தடைப்பட போகிறது அப்படின்ற போது அவங்களோட முகம் மாறுறது. ஏன்னா அவளை அவங்க காதலிச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எங்கே அந்த திருமணம் நடக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்க உடையிற அந்த காட்சி, அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிட்டு அந்த திருமணம் நடைபெற காட்சியிலேருந்து அவங்களோட காதல் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்ற இதெல்லாம் ரொம்ப அழகாக க்யூட்டாக போயிட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல தன்னோட குழந்தை இது இல்லைன்னு தெரியறப்போ அவங்களோட அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குல்ல, அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அதாவது நார்மலாக ரொம்ப க்யூட்டாக அழகாக பார்த்துருக்கிற ஒரு பொண்ணு அப்படியே பர்ஃபெக்டாக அதுக்கு ஆப்போசிட்ல ரக்டாக மாறினா அவர்களின் கோவத்தின் உச்ச நிலைக்கு போனால் எப்படி இருக்கும், அந்த லெவலுக்கு அவங்களோட கேரக்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். பிரமாதமாக இருந்தது. டில் த எண்ட் அவங்களோட அந்த கதாபாத்திரம் ஒவ்வொரு இடத்துல அந்த ஆர்கோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நிமிஷா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ்ன்றத மறுபடியும் இந்த ஃபீல்டில் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. 2வது அதர்வா. உண்மையாக சொல்ல போனால் அதர்வாவுக்கு ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப நாட்கள் இல்லை, ரொம்ப மாதம், மேபி வருடம் கூட கழித்து ஒரு நல்ல கேரக்டர் பெர்ஃபார்மராக இந்த படத்தில் இருக்கு. அப்சல்யூட்லி இது ஒரு நல்ல பெர்ஃபார்மருக்குரிய ஒரு படம். அதை ரொம்பவே அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு அதர்வான்னு தான் சொல்லணும். அவர் ஆரம்ப நிலையில் ஒரு 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கப்பு கூடி அப்படி போகும்போது நம்மளுக்கே சலிப்பாக இருக்க மாட்டார். தாண்டினதுக்கப்புறம் அந்த திருமணத்துக்கு அப்புறம் அவரோட அந்த நடவடிக்கைகள், அதுக்கப்புறம் அந்த குழந்தை மாற்றப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவருக்கு எடுக்கிற முயற்சிகள், அவர் தன்னோட மனைவி அந்த குறையோட அவங்க இருக்கிறப்பையும் அவங்களையும் ஹேண்டில் பண்ணுற விதம், அவங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம இருக்கிற தன்மை, அவர் இந்த குழந்தை தேடுறதுல எவ்வளவு முனைப்போடு இருக்காரு, தன்னோட குழந்தை இல்லைனாலும் இன்னொரு குழந்தையை காப்பாத்துறப்ப அவர் எடுத்துக்கிற முயற்சி, இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே தன்னோட நடிப்பு நடிப்புன்னு தெரியாத அளவுக்கு பிரமாதமா இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப நாட்கள், ரொம்ப மாதம், ரொம்ப வருடம் கழித்து ஒரு மிகச்சிறந்த ஒரு கதாபாத்திரம் எடுத்து நடிச்சதுக்கே அதற்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம். பிரமாதமா இருக்கு. இதுக்கு அடுத்து இதுல அத்தனை சைடு கேரக்டர்ஸ் எல்லாருமே சொல்றேன், இன்க்ளூடிங் த வில்லன் கூட, எல்லா கதாபாத்திரங்களுமே தன்னோட ரோல் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தை கடத்துற அந்த வயதான பெண்மணி அந்த அம்மா முதல் கொண்டு
அவங்க தான் இந்த வில்லன்தனத்தோட ஆரம்பமே அவங்க தான். அவங்கள பார்க்குறப்ப நம்மளுக்கு கோவம் வரும். அவங்க பேசுகிற விதம், அவங்க வந்து பிடிபட்டதுக்கு அப்புறமா அவங்களோட ஆட்டிடியூட் அதில் ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து வர எல்லா கதாபாத்திரங்களோட அந்த கேரக்டர் ஆகும் ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் மிக முக்கியமான கேரக்டர் பாலாஜி சத்யன் சார். ஒரு இன்ஸ்பெக்டரா வந்து ரிட்டையர் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறப்போ ஒரு குழந்தை கடத்தலுக்கு அவர் ஏன் வந்து இவ்வளவு முனைப்போட செயல்படுறாரு, ஏன் அவர் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் உட்காந்துருப்போ எல்லாமே ஏன் இதுக்குள்ள கஷ்டப்படுறாருன்னு கேட்குறப்போ அவரோட குழந்தை போட்டோவை காட்டுவாங்க. அது குழந்தை வந்து சின்ன வயசுலேயே அவங்க பறி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் ஏன் இதை செய்யறாருன்றதுக்கான ஒரு பின்னோக்கி ஒரு காரணத்தையும் நம்மளுக்கு காட்டின விதம், அது வார்த்தைகளா இல்லாமல் ஃப்ரேம்ல காட்டின விதம் ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுமே நெல்சன் வந்து ரொம்பவே அழகா பிரமாதமா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கேரக்டர்ஸ் அவங்க எழுதின விதமே அது கனெக்ட் பண்ணதுமே பிரமாதமா இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட ரைட்டிங் ஃப்ரம் த பிகினிங் நம்ம எதிர்பார்க்குற ஒவ்வொரு இடத்துலையுமே இது இவர்தான் இருக்கும் நினைக்கிறப்பலாம் அந்த இடத்த உடச்சி இப்படி போகும்னு நினைக்கிற அந்த விஷயத்தையும் உடச்சி இது ஒரு புதுவிதமான இந்த ஒரு ஃபேமிலி ட்ராமான்றதையும் தாண்டி இது ஒரு த்ரில்லர் படமாகவும் தாண்டி இது ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள படமா இதை மாத்தின விதம் ரொம்பவே இருந்தது. அந்த ரைட்டிங் எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள்ல கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு மாதிரி டயர்டாகும் அப்படிலாம் எதுவுமே இல்லாம த்ரூ அவுட் த மூவி நம்மள ஒரு பதட்டத்தோடையே கொண்டு போய் அந்த கிளைமேக்ஸை அவர் முடிச்ச விதம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லா ரொம்பவே அழகா முடிச்ச விதம் ஹேட்ஸ் ஆஃப். ரைட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட பாடல்கள் எந்த குறையும் இல்லை, நல்லா இருந்தது. 5 விதமான இசையமைப்பாளர்கள் வேலை பார்த்துருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தோட பின்னணி இசை கிப்ரான் அவர்களின் பின்னணி இசை இந்த படத்துக்கு எந்த விதமான ஒரு டென்ஷன் உருவாக்கி கொடுக்கணுமோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது அழகா இருக்கும். அதே நேரத்தில் எந்த இடத்துல அமைதி வேணுமோ அந்த இடத்துலையும் அமைதியை கொடுத்து கடைசியில் இந்த படம் முடிகிறப்போ ஒரு விதமான ஒரு பீஸ்ஃபுல்லோட கொடுக்குற அந்த ஆர்ஆர் ரொம்பவே நல்லா இருந்தது. உண்மையா இசைக்கு வந்து கிப்ரான் வந்து ஒரு பின்னணி இசையில் வந்து இந்த படத்துக்கு மிக முக்கிய காரணம். அதே மாதிரி தான் மற்ற டெக்னிக்கல் கிராஃப்ட்டுமே எடிட்டிங்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் ஆர்ட் ஒர்க் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. ஸோ இந்த படத்தோட குறைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பர்பஸை பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஓரளவுக்கு ஒரு இடத்துல கோவம் வர வைக்கும், இரிட்டேட் ஆகும், வருத்தப்பட வைக்கும். பட் அதை தாண்டி இது கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை பார்க்காம கண்டென்ட் ஓரியன்டா இது என்ன சொல்ல வருது, எதை பேசுதுன்ற அந்த விதத்தில் இந்த படம் பார்த்தா இதை வந்து நீங்கள் ஒரு சோஷியல் மெசேஜ் அப்படி கூட பார்க்காம ஒரு த்ரில்லர் படத்துக்குரிய அந்த எஃபெக்டோட பார்த்தா கண்டிப்பாக உங்களை இந்த படம் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அந்த சீட் எட்ஜில் உட்கார வைக்கிறதுல நான் சீரியஸாக அந்த படம் உங்களுக்கான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களால் அந்த ஃபீலை உணர முடியும். ஸோ ஓவராலாக எனக்கு டிஎன்ஏல குறைகள்னு பெருசாக எனக்கு எதுவும் தோணல. நிஜமாவே இந்த படம் இன்னைக்கு குழந்தை கடத்தலை பத்தி பெருசா எதுவும் வெளியில தெரியலனாலும் இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அங்கொன்னு இங்கொன்னமா நம்ம நியூஸ்ல பாக்குறதை தாண்டி இந்த ரியல் லைஃப்ல கிரவுண்ட் ரியாலிட்டியில எவ்வளவு குழந்தைகள் கடத்தப்படுறாங்க. பட் 99% கடத்தப்பட்ட குழந்தைகள் மீட்கப்படுதான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். ஸோ அப்படி ஒரு விஷயத்த, அதுவும் கை குழந்தை உள்ள ஒரு விஷயத்த எவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு வந்து அது ஒரு பிசினஸா இருக்குன்றது முதற்கொண்டு காட்டின விதமும் பிரமாதமா இருந்தது. ஸோ நெல்சன் எப்பவுமே அவரோட திரைப்படம் ஒன்னொன்னு ஒவ்வொரு கருத்தை பேசும். அவரோட முதல் படத்துல ஆரம்பிச்சு இந்த படம் வரைக்கும் அதுக்கான ஒவ்வொரு படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் அவர் எடுத்துக்கிற இடைவெளியே அது நம்மளுக்கு நல்லாவே காட்டும். ஸோ அந்த விதத்தில் டிஎன்ஏ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவரோட கெரியர்ல நம்ம சொல்லலாம். ஸோ எனக்கு டிஎன்ஏ எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்பவே டச்ஃபுல்லாக எமோஷனலாக இருந்ததுன்னா 100க்கு வந்து நான் 80 கொடுப்பேன். தாராளமாக நீங்கள் வந்து ஃபேமிலியோடவே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல திரைப்படம், வேற ஒரு நல்ல விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் உங்க விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ட்ரெயில இருந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல அந்து போச்சு.